Okay, good morning students. So இன்னைக்கு வந்து 10th max exercise 4.1 chapter 4 geometryல 11th sum 13th sum பார்க்க போறோம். So practical geometry. So இப்போ பாருங்க. So question So 11th sum தான். So construct a triangle similar to a given triangle LM. Construct a triangle similar. So நம்ம ஒரு similar triangle draw பண்ணணும். given triangle வந்து LM. ஸோ கொடுத்த ட்ரையாங்கிளோட நேம் என்ன எடுத்துக்கணும்? LMN எடுத்துக்கணும். வித் இட்ஸ் சைட்ஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ அந்த சிமிலர் ட்ரையாங்கிளோட சைட்ஸ் எப்படி எடுக்கணும்? 4/5 ரேஷியோவில் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் இட்ஸ் சைட்ஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ இந்த பெரிய இப்போ நம்ம எடுக்க போகிற ட்ரையாங்கிள் 5 பார்ட்னா, ஸோ நம்ம ட்ரா பண்ண போகிற சிமிலர் ட்ரையாங்கிள் 4 பார்ட்டாக இருக்கும். 5ல் 4 பார்ட்டாக இருக்கணும், 5ல் 4 பங்காக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் LMN. ஸோ LMN நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். நம்மளுக்கு ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க? 4/5 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து 10th சம்மும் 13th சம்மும் நம்ம வந்து 10th and 12th பிஃபோர் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ 11th 13th பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா இது டிஃப்ரெண்ட் மாடல். நியூமரேட்டர் இங்கே பாருங்கள், 11th பாருங்கள் நியூமரேட்டர் 4/5 இருக்குது. அண்ட் 13th சம் பார்க்க போகிறோம். 13th நியூமரேட்டர் என்ன இருக்குது? 7/3 இருக்குது. சரிங்களா? ஸோ 5 விட நியூமரேட்டர் இங்கே ஸ்மாலராக இருக்குது, இங்கே நியூமரேட்டர் என்னவாக இருக்குது? கிரேட்டராக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் ஸ்மாலராக இருந்தால் எப்படி சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும், அண்ட் நியூமரேட்டர் வந்து கிரேட்டராக இருந்தால், மேலே இருக்க நம்பர் கிரேட்டராக இருந்தால் எப்படி சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 13th சம் என்னது? அதேமாதிரி ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். PQR அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதுக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ இதுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 7/3. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணலாமா? ஸோ கிவன் டேட்டாவை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ 11th சம்மோட டேட்டா என்னது? LMN ட்ரையாங்கிள், கிவன் ட்ரையாங்கிள், அண்ட் 4/5க்கு நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் வரையணும். ஸோ 11th சம்முக்கு LMN ட்ரையாங்கிள் நம்ம வரையணும். அதுக்கான ரேஷியோ என்னது? 4/5 தான் சிமிலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி 13th சம்முக்கு PQR ட்ரையாங்கிள், கிவன் ட்ரையாங்கிள், அதுக்கு சைட்ஸ் எப்படி வரையணும்? 7/3 பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ PQR 13th சம்முக்கு PQR. ஸோ இதுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 7/3. ஸோ இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம ட்ரையாங்கிளே ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே நியூமரேட்டர் ஸ்மாலராக இருக்குது, இங்கே நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்குது. ஓகே. ஸோ நியூமரேட்டர் ஸ்மாலராக இருந்துச்சுன்னா நம்ம ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸ்மாலர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண போகிறோம். நியூமரேட்டர் கிரேட்டராக இருந்ததுன்னா, பிகாஸ் 3 விட 7 என்னது? கிரேட்டர் இல்லையா? நியூமரேட்டர் கிரேட்டராக இருந்ததுன்னா அப்போ நம்ம பிக்கர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண போகிறோம்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ ரஃப் டயக்ராம் வரைஞ்சிருவோமா? ரஃப் டயக்ராம். ஸோ நம்மளே ஒரு ட்ரையாங்கிள் என்ன பண்ணிக்கிறோம்? ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ தான் என்ன சொன்ன? நியூமரேட்டர் ஸ்மாலராக இருந்துச்சுன்னா, 5 விட 4 ஸ்மாலர் இல்லையா? ஸ்மாலராக இருந்துச்சுன்னா அப்போ நம்ம ஸ்மாலர் ட்ரையாங்கிள் தான் வரைய போகிறோம். ஸ்மால் ட்ரையாங்கிள் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணுற போகிறேன்? ஒரு லைன் கட் பண்ணி ஒரு ஸ்மாலர் ட்ரையாங்கிளை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் தான் என்னது? LMN. ஸோ இது Lன்னு வச்சுக்கிறேன், இது M அண்ட் N. ஸோ இதுதான் கிவன் ட்ரையாங்கிள். ஸோ இதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிளை நம்ம ட்ரா பண்ண போகிறோம் கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி. ஸோ நான் உள்ள ஒரு லைனை கட் பண்ணால் இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ இங்கே நேம் என்ன வச்சுக்க போகிறோன்னா, N பக்கத்தில் இருக்கனால இது N'. ஸோ இங்கே L பக்கத்தில் இருக்கிறதுனால L'. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிள் என்னென்னா L', N' அண்ட் M. ஸோ நம்ம இந்த சின்ன ட்ரையாங்கிளை தான் நம்ம இப்போ ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம ட்ரா பண்ணி காட்ட போகிறோம். ஸோ L', N', M இந்த ட்ரையாங்கிள் தான் கொஷினில் கிட்டிருக்க ட்ரையாங்கிள். LMN ஆல்ரெடி கொஷினில் கொடுத்தாச்சு, கிவன் ட்ரையாங்கிள். ஓகே, கிளியர்? ஸோ இப்போ ட்ரா பண்ணுவோமா? ஸோ இதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே கொடுக்கல. சைட்ஸுக்கு அவங்க எந்த மெஷர்மெண்ட்டுமே கொடுக்கல. ஸோ அப்போ நம்மளே தான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ எந்த மெஷர்மெண்ட்டுமே வேண்டாம். ஸோ நீங்களாம் என்ன பண்ணுங்கள்? ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ எந்த மெஷர்மெண்ட்டுமே வேண்டாம். ஸோ நம்மளே என்ன பண்ணிக்க போகிறோம்? ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க.
ஸோ நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கிறோம். வித்தவுட் எனி மெஷர்மெண்ட் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மார்க் பண்ணிடலாம். ஸோ இது எல், இது எம் அண்ட் திஸ் இஸ் என். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணணும். அது எம்லேருந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்படி அந்த லைன் எப்படி இருக்கணும்னா அக்யூட் ஆங்கிளாக இருக்கணும். அக்யூட் ஆங்கிள்லாம் என்னது, 90 டிகிரியை விட கம்மியாக இருக்கிறது அக்யூட். 90 டிகிரியை விட கம்மி எது, 80, 70, 60, 30, 20, 10 எல்லாம் அக்யூட் ஆங்கிள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணால் இது 90 டிகிரி ஆகிடும். ஸ்ட்ரெயிட் லைன் என்னது 90 டிகிரி. ஸோ 90 டிகிரிக்கு உள்ளே வர மாதிரி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு லைன் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நான் இப்போது ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு லைனை ட்ரா பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஆரோ போட்டுக்கிறேன். நம்மளுக்கு தேவைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஆரோ போட்டுட்டேன். ஸோ நம்மளுக்கு போதும்னா நம்ம என்ன பண்ணிடணும், பாயிண்ட் வச்சு நிறுத்திடணும். ஸோ நம்மளுக்கு தேவைன்னா லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் ஆரோ போட்டுட்டேன். ஸோ இந்த லைன் முடியுதுலேயே, ஸோ இதை வந்து எக்ஸுன்னு நேம் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஸோ காம்பஸ்க்குள்ளே பென்சிலை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்மளோட மெஷர்மெண்ட் தான். நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், ஒரு மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு 1 சென்டிமீட்டர் எடுத்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம், இல்லை 1.5 எடுத்துக்கலாம், இல்லை 2 சென்டிமீட்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் விருப்பம் தான். ஸோ 1.5 எடுத்துக்கலாமா? ஸோ நான் 1.5 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் 2 கூட எடுத்துகிட்டு ரொம்ப பெருசாக போகும், லென்த்தாக இன்னும் லைன் நீங்கள் வரைஞ்சிட்டே போகணும். ஸோ நான் 1.5 எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், எம்மில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். எம்மில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஓவருங்களா? ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் அந்த ஃபஸ்ட்டு ஆர்க்கில் வச்சு செகண்ட் ஆர்க் கட் பண்ணணும். ஸோ டோட்டலாக நம்ம எத்தனை ஆர்க் கட் பண்ணணும், அந்த ரேஷியோ பாருங்கள். கொஷினோட ரேஷியோ என்னது, ஃபஸ்ட்டு 4/5. 4/5ல் எது கிரேட்டர் நம்பர், 5 தான் கிரேட்டர் நம்பர். அப்போ எத்தனை ஆர்க் கட் பண்ணணும்னா 5 ஆர்க் கட் பண்ணணும். 4/5ல் 5 தான் கிரேட்டர் நம்பர். அப்போ டோட்டலாக 5 ஆர்க் கட் பண்ணிக்கணும் நம்ம. சரிங்களா? ஸோ 2 ஆர்க் கட் பண்ணிட்டோமா? ஸோ செகண்ட் ஆர்க்கில் வச்சு தேர்ட் ஆர்க்கை கட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தேர்ட் ஆர்க்கில் வச்சு ஃபோர்த் ஆர்க்கை கட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோர்த் ஆர்க்கில் வச்சு ஃபிஃப்த் ஆர்க்கை கட் பண்ணுங்கள். ஸோ 5 ஆர்க் முடிஞ்சிருச்சுங்களா? ஸோ 5 ஆர்க் வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு நேம் வச்சுக்கலாமா? ஸோ என்ன நேம் வைக்க போகிறேன்னா, நான் ஆர்க்குக்கு Q1, Q2, Q3 நேம் வைக்க போகிறேன். ஓகே, Q1 ஃபஸ்ட் ஆர்க் Q1, செகண்ட் ஆர்க் Q2, தேர்ட் ஆர்க் Q3, ஃபோர்த் ஆர்க் வந்து Q4, ஃபிஃப்த் ஆர்க் வந்து Q5. சரிங்களா? Q5ன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்க்குக்கு நேம் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, லைன் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். என்ன லைன் ஜாயின் பண்ண போகிறோன்னா, ஸோ இதில் கிரேட்டர் வேல்யூ என்னது 5. ஆமாம் இல்லையா? ஸோ ஸ்மாலர் நம்பர் வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணணும், கிரேட்டர் நம்பரை வந்து கிரேட்டர் ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது 4 யூஸ் பண்ணிக்கணும், பெரிய ட்ரையாங்கிளுக்கு 5 யூஸ் பண்ணிக்கணும். பெரிய ட்ரையாங்கிளுக்கு பெரிய நம்பர் யூஸ் பண்ணுங்க, சின்ன ட்ரையாங்கிளுக்கு சின்ன நம்பர் யூஸ் பண்ணணும். ஸோ LMN என்னது, பிக்கர் ட்ரையாங்கிள். ஸோ நம்ம ஸ்மாலர் ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ணணும். ஆமாம் இல்லையா? பிக்கரை யூஸ் பண்ணி தான் ஸ்மாலர் யூஸ் பண்ண முடியும். கிவன் என்னது, LMN. LMN என்னது, பிக்கர் ட்ரையாங்கிள். L', N', M வந்து ஸ்மாலர் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஸோ ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு நம்பர் 4 யூஸ் பண்ணணும், பிக்கர் ட்ரையாங்கிளுக்கு நம்பர் 5 யூஸ் பண்ணணும். ஓகே, பிக்கர் ட்ரையாங்கிளுக்கு நம்பர் 5 யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரா பண்ணிக்கலாமா? ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு 4, பிக்கர் ட்ரையாங்கிளுக்கு 5. ஸோ LMNக்கு வந்து நம்ம என்ன ஆர்க் யூஸ் பண்ணணும், ஃபிஃப்த் ஆர்க் யூஸ் பண்ணணும். நம்பர் 5னா ஃபிஃப்த் ஆர்க் யூஸ் பண்ணணும் நம்ம. சரிங்களா? ஸோ ஃபிஃப்த் ஆர்க்லேருந்து Nக்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைனை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஃபிஃப்த் ஆர்க்லேருந்து Nக்கு என்ன பண்ணுங்க, ஒரு லைனை கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ கனெக்ட் பண்ணிட்டீங்களா? ஸோ கனெக்ட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ தான் நம்ம கண்டிஷன்ஸை கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்மாலர் சிமிலர் ட்ரையாங்கிள் வரையணும் இல்லையா? இப்போ இதுக்கு மட்டும் தான் சம் ரூல்ஸ் யூஸ் பண்ணணும் நம்ம.
ஸோ மேலே இருக்க பெரிய ட்ரையாங்கிள் மாதிரி பேஸ்லேயும் ஒரு பெரிய ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த ஆர்க் எடுத்தோம் இல்லையா மெஷர்மெண்ட், நம்ம அதை விட கொஞ்சம் குறைவாக டிஸ்டன்ஸை எடுத்துக்கணும். அதை விட கொஞ்சம் கம்மி, நம்மளே ஒரு அப்ராக்சிமேட்டாக காம்பஸை வச்சு என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்க்குக்கு எடுத்த டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் குறைவாக டிஸ்டன்ஸை எடுத்துக்கணும். எடுத்துடாச்சா? ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணோன்னா அந்த லைனை Q5 வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். Q5 வச்சு என்ன பண்ணணும், Q5 வச்சு என்ன பண்ணணும், அந்த டிஸ்டன்ஸ் எடுத்தோலையே நம்மளே அப்ராக்சிமேட்டாக Q5 வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். Q5 வச்சு என்ன பண்ணிட்டேன், ஒரு ஆஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிட்டேன். Q5 வச்சு ஏன் 5 வைக்கிறோன்னா ரேஷியோ என்னது 4/5. ஸோ 5 வச்சு ஒரு கட் பண்ணணும். இன்னொரு ரேஷியோ என்னது 4. அப்போ 4 வச்சு கட் பண்ணணும். 4 தான் ஸ்மாலர் ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போ 4 வச்சு ஒரு ஆர்க், 4 வச்சு ஒரு செமி சர்க்கிள் ஆர்க் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? 4 வச்சு என்ன பண்ணிட்டேன், Q4 வச்சுட்டு இப்படி கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால், இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோன்னு இப்படி மெஷர் பண்ணிக்கணும். மெஷர் பண்ணிட்டேன்னா ஸோ இந்த லென்த்தை எடுத்துக்கணும். காம்பஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க்கோட லென்த் எவ்வளோன்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, இந்த ஆர்க்கோட லென்த்தை இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணணும்னா, ஸோ நியூ ஆர்க் கட் பண்ணணும் இல்லையா, இந்த பாயிண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் மேலே காம்பஸை வச்சு இப்போது இந்த ஆர்க்கோட லென்த்தை மெஷர் பண்ணோம் இல்லையா, அதை மாற்றாமல் இந்த ஆர்க்கு கட் பண்ண பாயிண்டில் வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டோமா? கட் பண்ணிட்ட பிறகு இது ரெண்டும் ஜாயின் ஆகிற லைன் இருக்கா, அதேமாதிரி Q4க்கு ஒரு பாயிண்ட் இருக்கா. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சேர்த்துட்டு என்ன பண்ணணும், ஒரு லைனை ட்ரா பண்ணணும். ஸோ இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டை சேர்த்துட்டு என்ன பண்ணணும், ஒரு லைனை ட்ரா பண்ணணும். ஓகே, ட்ரா பண்ணிட்டோமா? ஸோ இந்த லைனும் என்னவாக இருக்கணும், பேரலாக இருக்கணும். இதுக்கு பேரலாக இருக்கணும். இந்த லைனும் என்னவாக இருக்கணும், பேரலாக இருக்கணும். ஸோ ட்ரா பண்ணியாச்சா? ஸோ அந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு பேஸ் ட்ரா பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு லைன் தான். இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஸோ இங்கே n இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நான் n' வச்சுக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்மாலர் ட்ரையாங்கிள் கிடச்சிரும் உள்ள. ஸோ இன்னும் ஒரே ஒரு லைன் தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கட் பண்ணோம் பார்த்தீங்களா, 2 ஆர்க்கு கட் பண்ணோம் இல்லையா, செமி சர்க்கிள் மாதிரி, அதே மாதிரி தான் இங்கே கட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி n வச்சு n' விட குறைவா என்ன பண்ண போகிறோம், n' விட குறைவா n' வர மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்களே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கலாம். n' வர மாதிரி ஒரு ஆர்க், அந்த மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் n' மேலே வச்சு ஒரு ஆர்க். கிளியர்? ஓகேவா? 2 ஆர்க் முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த ஃபஸ்ட்டு ஆர்க்கோட லென்த் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி காம்பஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா கிடைக்குது இல்லையா, லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு, மெஷர் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஆர்க்கோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிட்ட பிறகு இந்த நியூ ஆர்க் கட் பண்ண பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்டில் வச்சுட்டு அந்த மெஷர் பண்ண டிஸ்டன்ஸை வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஸோ இந்த பாயிண்டில் வச்சுட்டு அந்த ஆர்க்கை மெஷர் பண்ண பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இந்த ஆர்க்கோட லென்த் எடுத்தோம் இல்லையா, அந்த லென்த்தை எடுத்து இந்த நியூ ஆர்க் கட் பண்ண பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இது இன்டர்செக்ட் ஆகிறது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளோட ஜாயின் பண்ணணும். கரெக்டாக வச்சு என்ன பண்ணுங்கள், லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. கிளியர்? ஸோ இது போய் இங்கே இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, மீட் ஆகுது இல்லையா, ஸோ இதுக்கு பேர் என்னது, L'. ஓவர், நம்ம டயக்ராம் ஓவர். ஸோ அவங்க கேட்டு நம்ம சிமிலர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிட்டோம், L', M, N'. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த ட்ரா பண்ண லைனு இந்த லைனுக்கு பேரலாக இருக்கணும். பேரலாக இருக்கா, எங்கேயுமே போய் இந்த லைன் வந்து மீட் ஆகக்கூடாது, இன்டர்செக்ட் ஆகக்கூடாது. இந்த லைனுக்கு வந்து பேரலாக இருக்கணும். ஸோ ட்ரா பண்ணிட்டோமா? ஓகே, ஸோ இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துடலாமா? ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே, இது 13th சம்முக்கு 11th சம்முக்கு. கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் LMN வித்தவுட் எனி மெஷர்மெண்ட். ஸோ எந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் LMN என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். நெக்ஸ்ட் ட்ரா எ ரே MX மேக்கிங் ஏ அக்யூட் ஆங்கிள்.
ட்ரா எ ரே எம்எக்ஸ். ஸோ எம்மு எக்ஸ்னு என்ன பண்ணிட்டோம், ஒரு ரே ட்ரா பண்ணிட்டோம். ரேனா அதுக்கு எண்டிங்கே கிடையாது, கண்டினியூஸாக போகும், அதுதான் ரே. ஸோ ரேன்னு ஒரு எம்எக்ஸ்ன்ற ஒரு ரே ட்ரா பண்ணிட்டோம். அதோட ஆங்கிள் என்ன வச்சோம், அக்யூட் ஆங்கிள் 90 டிகிரிக்கும் குறைவாக வர மாதிரி என்ன பண்ணோம், உள்ளே வர மாதிரி அந்த லைனை ட்ரா பண்ணிக்கிட்டோம். வித் எம் ஆன் த சைடு. ஸோ எம்என் ஒரு பக்கம் இருக்குது, எம்என் லைன்லேருந்து என்ன பண்ணிட்டோம், அந்த ரேவை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆப்போசிட் டு த வெர்டெக்ஸ் எல். ஸோ இந்த ரே எதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இந்த வெர்டெக்ஸ் எல்லுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட் லொக்கேட் 5 பாயிண்ட்ஸ். ஸோ 5 ஆர்க் கட் பண்ணோம் இல்லையா, Q1 Q2 Q3 Q4 Q5. ஸோ அதை வந்து எழுதியிருக்கோம். ஆன் எம்எக்ஸ் எதில் கட் பண்ணோம், எம்எக்ஸில் ஆர்க்கை கட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், எம் இன்ட்டு Q1க்கு எடுத்த டிஸ்டன்ஸு இங்கேருந்து இது வரைக்கும் ஆர்க் கட் பண்ணோம் இல்லையா, அதே டிஸ்டன்ஸ் மாற்றாம தான் என்ன பண்ணோம், Q2 கட் பண்ணோம். Q2வில் வச்சு Q3 கட் பண்ணோம். அப்போ M1 Q1ஓட டிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், Q1 Q2க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு Q1 Q2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், Q2 Q3க்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு Q3லேருந்து Q4, நெக்ஸ்ட் Q4லேருந்து Q5. ஸோ இந்த இன்பிட்வீன் இருக்க எல்லா டிஸ்டன்ஸுமே நம்ம என்ன எடுத்தோம், ஒரே மெஷர்மெண்ட் எடுத்தோம் மாற்றாமல். ஸோ அதுதான் என்னது, M1 Q1 ஈக்குவல் டு Q1 Q2 ஈக்குவல் டு Q5 வரைக்கும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் சேம். நெக்ஸ்ட்டு ஜாயின் Q5 அண்ட் N. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த Q5th நம்பரை பெரிய நம்பரை பெரிய ட்ரையாங்கிளோட என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணோம். அடுத்தது என்ன பண்ணோம், ட்ரா எ லைன் த்ரூ Q4. நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் ட்ரையாங்கிள் வரைகிறதுக்காக 4th பாயிண்ட்லேருந்து ஒரு லைனை ட்ரா பண்ணோம். ஆர்க்கு கட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஆர்க்கை யூஸ் பண்ணி 4th லைனில் 4th ஆர்க்கில் என்ன பண்ணோம், ஒரு லைனை ட்ரா பண்ணோம். ஸோ அந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்குது, பேரலல் டு Q5 அண்ட் N. இந்த Q4லேருந்து ட்ரா பண்ண லைனு Q5க்கும் QNக்கும் பேரலாக இருக்குது. ஸோ இந்த Q4 லைனு Q5க்கும் QNக்கும் பேரலாக இருக்குது. ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குங்களா, அதுதான் பேரலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டு இன்டர்செக்ட் MN அட் N டேஷ். ஸோ இந்த லைன் போய் எங்கே இன்டர்செக்ட் ஆச்சு, எம்முக்கும் Nலையும் என்ன போய் இன்டர்செக்ட் ஆச்சு. இன்டர்செக்ட் ஆன இடத்த N டேஷ்னு வச்சோம், ஆமாம் இல்லையா. நெக்ஸ்ட் ட்ரா எ லைன் த்ரூ N டேஷ். ஸோ N டேஷ்லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணோம், தட் இஸ் பேரலல் டு LN. ஸோ இந்த லைன் எதுக்கு பேரலாக இருக்குது, எல்லுக்கும் Nக்கும் என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. டு இன்டர்செக்ட் ML. ஸோ இந்த லைன் எங்கே போய் இன்டர்செக்ட் ஆகுது, MLல போய் இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்த என்ன நேம் வச்சுருக்கோம், நம்ம L டேஷ்னு நேம் வச்சுருக்கோம். ஸோ L டேஷ் முடிச்சிட்டோடனே நம்மளுக்கு தேவையான ட்ரையாங்கிள் கிடச்சிச்சு. தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் L டேஷ் M N டேஷ் இஸ் த ரெக்வயர்டு ட்ரையாங்கிள். ஸோ L டேஷ் N டேஷ் M தான் என்னது, நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்டு ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஓகே, ஓவரா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ பாருங்கள். ஸோ அதே மாதிரி இதுக்கும் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ PQRனு ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். இங்கே 7/3ன்னு இருக்குது, ஆமாம் இல்லையா. அப்போ நியூமரேட்டர் என்னவா இருக்குது, இங்கே நியூமரேட்டர் வந்து பிக்கராக இருக்குது. ஸோ நியூமரேட்டர் பிக்கராக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்னா, அப்போ நம்ம இங்கே பெரிய ட்ரையாங்கிளை தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, நியூமரேட்டர் பிக்கராக இருந்தால் அப்போ நம்ம என்ன ட்ரையாங்கிள் க்ரியேட் பண்ணோம், பெரிய ட்ரையாங்கிள் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் பென்சில் சில்ட்ரன், ஃபுல்லாகவே எக்ஸாமில் நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா. ஸோ நியூமரேட்டர் கிரேட்டராக இருக்குது இல்லையா, அப்போ நம்ம பிக்கர் ட்ரையாங்கிள் தான் க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கொஷினில் கிவன் ட்ரையாங்கிள் என்னது, ஸ்மாலர். ஸோ ஸ்மாலர் ட்ரையாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிட்டோம். அதுக்கு நேம் என்னது, PQR, சரிங்களா. ஸோ நியூமரேட்டர் பிக்காக இருக்கிறதுனால நம்ம பிக்கர் ட்ரையாங்கிள் தான் ட்ரா பண்ணணும். ஓகே, ஸோ பிக்கர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த R லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த P லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். கிளியர். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ண லைனை ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை என்னென்னு வச்சுக்க போகிறோம், ஆர்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால R டேஷ், Pலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால P டேஷ். ஸோ இப்போ நம்மளுக்கு வேண்டிய ட்ரையாங்கிள் என்னென்னா P டேஷ் QR டேஷ். இதை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். உள்ளே இருக்க லைன் கிடையாது, இப்போ அவுட் சைடு இருக்க லைன் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். P டேஷ் QR டேஷ். இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அவுட்டர் ட்ரையாங்கிள் தான். ஏன்னா நியூமரேட்டர் பிக்கராக இருக்குது, அப்போ பிக்கர் ட்ரையாங்கிள் தான் நம்ம வரையணும்.
சரிங்களா? ஸோ இப்போ நம்மளே ஒரு மெஷர்மெண்ட்டில் என்ன பண்ணிவிடுங்க, நீங்களே ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிவிடுங்க. ஓகே, கிளியர்? ஸோ ட்ரா பண்ணலாமா? ஓகே, ஸோ இப்போ என்ன போகிறப்போ நம்மளே ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ண போகிறேன் வித்தவுட் எனி மெஷர்மெண்ட். ஸோ மேலே ட்ரா பண்ணிக்கிறேன். பிகாஸ் 7 கிரேட்டர் நம்பர் இல்லையா, அப்போ நம்ம 7 ஆர்க் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸோ இந்த ஸ்ப்ளேஸில் வர மாதிரி பார்க்குறேன் நான். ஸோ நம்மளே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தப்போ என்ன பண்ணிட்டோம், ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிட்டோம். இது 13th சம் இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஒரு ஸ்மாலர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுக்கான நேம் தான் என்ன வைக்கணும், PQR. சரிங்களா? PQR. இப்போ டைரெக்டாக லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய ட்ரையாங்கிள் வரையக்கூடாது. ஸோ ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் ஃபாலோ பண்ண மாதிரியே என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு ரேவை வரைய போகிறோம். ஓகே, ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் 90 டிகிரிக்குள்ளே வரையணும். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்குள்ளே வர மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ரேவை என்ன பண்ணிக்கிறோம், ட்ரா பண்ணிக்கிறோம். ரே வந்து நல்லா லென்த்தியாக போட்டுக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு கிரேட்டர் நம்பர் 7 இல்லையா, 7 ஆர்க் வேணும் நம்மளுக்கு. லாஸ்ட்டு நான் என்ன நோட் பண்ணிக்கிறேன், எக்ஸுன்னு நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கே கிரேட்டர் நம்பர் என்னது 7, பெரிய நம்பருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆர்க் கட் பண்ணணும். அப்போ இதை 7 ஆர்க் கட் பண்ணணும். இல்லை கிரேட்டர் நம்பர் 5, அதனால் 5 Q5 வரைக்கும் கட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே Q7 வரைக்கும் கட் பண்ணணும். ஸோ நம்மளாம் என்ன பண்ணிக்க போகிறோம், ஒரு டிஸ்டன்ஸை எடுத்துக்கிறோம். ஒரு டிஸ்டன்ஸை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கட் பண்ண போகிறேன். 1 Qவில் வச்சு 1. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆர்க்கில் வச்சு செகண்ட் ஆர்க் 2, தென் செகண்டில் வச்சு தேர்டு 3, நெக்ஸ்ட்டு தேர்டில் வச்சுட்டு 4. ஓகே, நெக்ஸ்ட்டு 4ல் வச்சுட்டு 5. நெக்ஸ்ட்டு 4ல் வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், 5 வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 5ல் வச்சுட்டு 6, 5ல் வச்சுட்டு 6, நெக்ஸ்ட்டு 6ல் வச்சுட்டு 7, 7ல் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கான நேம்ஸ்லாம் வச்சிடலாமா, Q1, Q2, Q3, Q4, Q5, Q6, Q7 வச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுத்த ரேஷியோ என்னது, 7/3. இப்போ இது ஸ்மாலர் ட்ரையாங்கிள் இல்லையா, ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்கணும், பிக்கர் ட்ரையாங்கிளுக்கு பிக்கர் வேல்யூ எடுக்கணும். ஸோ இந்த ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்கு ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்கணும். ஸ்மாலர் வேல்யூ என்னது 3. அப்போ Q3லேருந்து இந்த ஆருக்கு ஒரு லைனை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது ஸ்மாலர் ட்ரையாங்கிளுக்காக ஸ்மாலர் நம்பர் Q3 ஸ்மாலர் Q3யை எடுத்துக்கணும். ஸோ Q3லேருந்து ஆருக்கு என்ன பண்ணிக்கணும், ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, சரிங்களா? இப்போ பிக்கர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம 7 யூஸ் பண்ணிக்கலாம். பிக்கர் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம 7 யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மேபி இங்கே கவர் ஆகிடும்னு நினைக்கிறேன், ரஃப் டயக்ராமில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், ஆர்க் கட் பண்ணோம் இல்லையா. இப்போ பிக்கர் ட்ரையாங்கிளுக்கு ட்ரா பண்ணோம் நம்ம. இப்போ ஆர்க் கட் பண்ண போகிறேன். ஆர்க் எதுலேருந்து எடுக்கணும் நம்மனா, Q7ல் எடுக்கணும். ஸோ 7க்கு தான் நம்ம பிக்கர் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும், ஆமாங்க இல்லையா. ஸோ 7ல் ஸோ ஆர்க் கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஆல்ரெடி ஆர்க் கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணிக்கணும், குறைவாக எடுத்துக்கணும். ஸோ அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸு குறைவாக எடுத்துக்கணும். வச்சுட்டு Q7ல் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு ஆர்க்கை கட் பண்ணுங்கள். Q7ல் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க்கை கட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு Q7ல் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணோமா, 7th பாயிண்டில் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க்கை கட் பண்ணணும். ஸோ அது என்ன பண்ணணும், கொடுத்துருக்க இந்த ஆர்க்கை விட டிஸ்டன்ஸ் கம்மியாக அப்ராக்சிமேட்டாக எடுத்துகிட்டு 7ல் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எங்கே வச்சு கட் பண்ணணும், 3ல் வச்சு கட் பண்ணணும். ரேஷியோ என்னது 7 and 3 இல்லையா. 7ல் வச்சு ஒரு ஆர்க், நெக்ஸ்ட்டு 3ல் வச்சு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க். அதே மெஷர்மெண்ட் மாற்றாமல் 3ல் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் இந்த ஆர்க்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிக்கோங்க.
மெஷர் பண்ணிட்டோமா? ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மாற்றக்கூடாது, அதே டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த நியூ ஆர்க் கட் பண்ண ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த நியூ ஆர்க் டச் ஆன பாயிண்ட் இருக்கு இல்லையா, Q6 எடுக்கக்கூடாது, நியூ ஆர்க் கட் பண்ண பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்டில் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாயிண்டில் வச்சு ஒரு ஆர்க், சரிங்களா, ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாயிண்டில் வச்சுட்டு இந்த ஆர்க்கோட லென்த்தை மெஷர் பண்ணோம் இல்லையா, அந்த லென்த் எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்டில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், ஒரு ஆர்க்கு கட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாயிண்ட் ஜாயின் ஆகுது இல்லையா, இந்த 2 ஆர்க்கும் ஜாயின் ஆகுது இல்லையா, ஸோ அதை மார்க் பண்ணிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆறுன்ற லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். இந்த ஆறுன்ற லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஏன்னா இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் இதில் ஜாயின் பண்ணணும். சூப்பர், ரஃப் டயக்ராமை டச் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் இதில் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸோ ரஃப் டயக்ராம்லேயும் அப்படி தான் பண்ணணும். ஆரை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் R' போட்டோம், ஆமாம் இல்லையா. ஸோ ஆரை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக இதில் ஜாயின் பண்ணிடணும். ஸோ R லைனை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, அப்போ இது இங்கே இடிக்கிற பாயிண்ட்டை R'. ஓகே, கிளியர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், ஆர் கட் பண்ண போகிறோம். ஸோ ஆருக்கும் உள்ளே வர மாதிரி என்ன பண்ணிக்கணும், ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. உள்ளே வர மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்க போகிறோம், ஒரு சின்ன ஆர்க் என்ன பண்ணிக்கோங்க, நீங்களே எனி மெஷர்மெண்ட் நீங்களே ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆரில் வச்சு என்ன பண்ணிக்கணும், ஒரு ஆர்க் கட் பண்ணிக்கோங்க. R' வச்சு ஒரு ஆர்க்கு, ஆரில் வச்சு ஒரு ஆர்க்கு கட் பண்ணிட்டோமா. எனி மெஷர்மெண்ட் நீங்களே ஒரு மெஷர்மெண்ட் இதுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஆர்க்கோட லென்த்தை மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்க்கோட லென்த்தை மெஷர் பண்ணிவிட்டு அந்த லென்த்து மாற்றாமல் வச்சுக்கணுங்க. இந்த நியூ ஆர்க் கட் பண்ண பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் மேலே வச்சு, ஸோ இந்த ஆர்க்கோட லென்த் எடுத்துட்டோம் நம்ம. இப்போது லென்த் எடுத்தாச்சு. ஸோ அதை இந்த பாயிண்ட் மேலே வச்சு, நியூ ஆர்க் கட் பண்ண பாயிண்ட் இருக்கு அந்த பாயிண்ட் மேலே வச்சு ஒரு ஆர்க், நியூ பாயிண்ட் வச்சோலே அது மேலே வச்சு என்ன பண்ணோம், ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோம், சரிங்களா. நியூ பாயிண்ட் மேலே வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிட்டோமா. ஸோ அங்கே பாயிண்ட் வைங்க, சம் ஓவர். ஸோ பாயிண்ட் வச்சுட்டோமா. ஸோ இந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணோம், லைன் ஜாயின் பண்ணோம். அப்போது நம்ம என்ன பண்ணோம், பியை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். பி லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோமா. ஸோ இந்த பாயிண்ட் இங்கே போய் ஜாயின் ஆகணும். பாருங்கள், இந்த R' பாயிண்ட்டு இந்த ஆர்க்கு இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, இந்த பாயிண்ட்டை போயிட்டு மேலே இருக்க லைனில் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிட்டோமா. ஸோ இந்த லைனும் பேரலாக இருக்கணும். இந்த லைனும் என்னவாக இருக்கணும், பேரலாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ இது Pலேருந்து கண்டினியூ ஆச்சு இல்லையா, இதை வந்து P'. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் மேலே பெரிய ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணியாச்சு. சம் ஓவர். ஓகே, கிளியர் சில்ட்ரன். ஸோ இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம் 13th சம்க்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் எ ட்ரையாங்கிள் PQR வித் எனி மெஷர்மெண்ட். ஸோ PQR ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் PQR ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரா எ ரே QX மேக்கிங் அக்யூட் ஆங்கிள். அப்போ Qலேருந்து எக்ஸு, ஸோ இது எக்ஸ் இல்லையா, கீழே Qலேருந்து எக்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிட்டோம், ட்ரா எ ரே மேக்கிங் அக்யூட் ஆங்கிள் வர மாதிரி 90 டிகிரிக்குள்ளே ஒரு ரே ட்ரா பண்ணிட்டோம், ஆமாம் இல்லையா. வித் QR ஆன் த சைடு, ஒரு சைடில் என்ன இருக்குது, QR இருக்குது. QR இருக்க சைடில் தான் என்ன பண்ணோம், இந்த ரேவை ட்ரா பண்ணோம், சரிங்களா. ஆப்போசிட் டு வெர்டெக்ஸ் P, மேலே என்ன இருக்குது, வெர்டெக்ஸ் Pக்கு ஆப்போசிட்டாக தான் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரேவை ட்ரா பண்ணோம். ஓகே, கிளியர். நெக்ஸ்ட் லொக்கேட் 7 பாயிண்ட்ஸ். 7 தான் கிரேட்டர் நம்பர் இல்லையா கொடுத்த ரேஷியோவில். ஸோ 7 ஆர்க் என்ன பண்ணிட்டோம், இதில் கட் பண்ணி அதை Q7 வந்து பாயிண்ட் பண்ணியாச்சு ஆன் QX மேலே. நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் எழுதுங்க. அதுக்கு நடுவில் இருக்க எல்லா டிஸ்டன்ஸும் ஈக்குவல் இல்லையா, Q to Q1, Q1லேருந்து Q1, Q1லேருந்து Q2, Q1லேருந்து Q2 டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் Q2 to Q3, Q3லேருந்து Q4, Q5 to Q6, Q6 to Q7. இந்த 2 பாயிண்ட்டுக்கு இருக்க எல்லா டிஸ்டன்ஸுமே என்னது, நம்ம ஒரே லென்த்தில் தான் எடுத்தோம். டிஸ்டன்ஸ் மாற்றாமல் அதே தான் என்ன பண்ணோம், ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் எடுத்தோம். ஸோ அதோட எல்லா டிஸ்டன்ஸும் என்ன பண்ணிட்டோம், ஈக்குவல் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஜாயின் Q3 to R.
Q3யும் Rயும் என்ன பண்ணும், ஸ்மாலர் ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணும். நெக்ஸ்ட்டு ட்ரா எ லைன் த்ரூ Q7. நெக்ஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிள் வரைய Q7லேருந்து லைனை ட்ரா பண்ணும். அது வந்து பேரலல் டு Q3R. ஸோ இந்த ட்ரா பண்ண லைன் எதுக்கு பேரலாக இருக்குது, Q3க்கும் Rக்கும் இது என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. ஸோ அதான் மென்ஷன் இருக்கும், பேரலல் டு Q3R. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்டிங் எக்ஸ்டெண்டட் லைன். நம்ம லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் இல்லையா, இந்த லைனில் போயிட்டு இந்த Q7 லைன் என்ன ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுது. இன்டர்செக்டிங் த எக்ஸ்டெண்டட் லைன். எக்ஸ்டெண்டட் லைன்லேருந்து Q7 லைனை இன்டர்செக்ட் பண்ணுது. அந்த எக்ஸ்டெண்டட் லைனை இன்டர்செக்ட் பண்ண பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், R டேஷ். QRலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண லைனில் தான் என்ன பண்ணிச்சு, அது போய் இன்டர்செக்ட் பண்ணிச்சு. அந்த பாயிண்ட்டை R டேஷ்னு வச்சோம். ஓவரா. நெக்ஸ்ட்டு ட்ரா எ லைன் த்ரூ RP. நெக்ஸ்ட்டு P டேஷ்லேருந்து என்ன பண்ணணும் நம்ம, இது R டேஷ். R டேஷ்லேருந்து என்ன பண்ணணும் நம்ம, ஒரு லைனை ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ட்ரா பண்ணி அது என்ன பண்ணணும், அந்த லைன் எங்கே போய் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ட்ரா எ லைன் த்ரூ R டேஷ். ஸோ இங்கே R டேஷ் வரணும். R டேஷ்லேருந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு லைனை ட்ரா பண்ணோம். கிளியர். R டேஷ்லேருந்து என்ன பண்ணோம், ஒரு லைனை ட்ரா பண்ணோம் பேரலல் டு RP. ஸோ ட்ரா பண்ண லைன் எதுக்கு பேரலாக இருக்குது, ஸோ இந்த லைன் RPக்கு பேரலாக இருக்குது. RPக்கு பேரலாக இருக்குது. ஸோ பேரலல் டு RP அண்ட் இன்டர்செக்டிங் த எக்ஸ்டெண்டட் லைன். ஸோ Pயை என்ன பண்ணோம், எக்ஸ்டெண்ட் பண்ணோமா. ஸோ இந்த லைன் போய் அந்த எக்ஸ்டெண்டட் பண்ண லைனை என்ன வச்சு, இன்டர்செக்ட் பண்ணிச்சு, மீட் பண்ணிடுச்சு. ஸோ அந்த மீட் பண்ண இடத்த நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், P டேஷ். QPயில் போயிட்டு QPலேருந்து ஒரு லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். QPயில் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அட் AT at P டேஷ். இன்டர்செக்ட் பண்ண இடத்த தான் நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், P டேஷ். ஓகேங்களா. ஸோ நம்ம ஜாயின் பண்ணோடனே நம்மளுக்கு பெரிய ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் P dash QR dash is the required triangle. ஸோ நம்மளுக்கு தேவையான பெரிய ட்ரையாங்கிள், ரெக்வயர்ட் ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிட்டோம். ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுதுங்களா. இது 13th சம்மோட கன்ஸ்ட்ரக்ஷன். தென் திஸ் இஸ் 11th சம்மோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா. ஸோ பிஃபோர் இதில் 10th சம்மும் 12th சம்மும் போட்டிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணுங்கள் வீடியோ அண்ட் ரிவைஸ் இட், வெரி ஈஸி. ஸோ இந்த மாடல் தான் ஃபஸ்ட் மிட்டமில் கேட்டிருக்காங்க. ஸோ ரிவைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.